இன்றைய பாசுரம் 10வது பாசுரம். நூற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டாள் பெரியாழ்வாரின் மகள். அவருக்கு நந்தனவனத்தில் கிடைத்த குழந்தை அவள். இவள் தாய் லக்ஷ்மியின் அவதாரமே சரி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவளாகிய இவள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தாள். தினமும் அவள் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பூமாலை கட்டி அவளுடைய தந்தையிடம் சுவாமிக்கு சூட்டுமாறு கொடுத்தனுப்புவாள். ஆனால் அவள் பெருமாளையே தன்னுடைய கணவனாக நினைத்து தான் முதலில் அந்த மாலையை அணிந்து அழகு பார்த்து பின்னர் அதனை தந்தையின் கையில் கொடுத்தனுப்புவார். அதற்கே இவருக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் என்ற பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட ஆண்டாள் தன்னையும் ஆயர்குலப் பெண்ணாக கோபிகாஸ்திரியாக மனதில் நினைத்து உலக மக்களை தன்னுடைய தோழியாக எண்ணி இப்படி இந்த பாசுரங்களை பாடியுள்ளார். 30 பாசுரங்கள் பாடியுள்ளார். சங்கத்தமிழ் 30 தப்பாமல் பாடுங்கள் என்று இந்த திருப்பாவையை சொல்கிறார்கள். இந்த பாசுரத்தில் பாவை நோன்பு நோற்று சொர்க்கத்திற்கு போகின்றவர்களே, நீங்கள் வந்து வாசலை திறக்க மாட்டீர்களா? வாசனை மிகுந்த குழலினையுடைய நாராயணனை போற்றி அதனால் கிடைக்கும் புண்ணியத்தை உடையவர்களே, கும்பகர்ணனையே தூக்கத்தில் தோற்கச் செய்யும் அளவுக்கு தூங்குகின்ற அருங்கலமாகிய பெண்களே, தோற்றமாய் வந்து வாசற்கதவினை திறப்பாயாக என்று கூறுகிறார்.